எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு, கத்திரிக்காய், சீரகம், மிளகு, வெந்தயம், வரமிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுருலாங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். வணக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் இது மூணையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வணங்கினதுக்கப்புறம் இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காயோட அந்த மசால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அப்போ தான் இந்த கத்திரிக்காயோட ருசியும் உங்களுக்கு மாறும். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றுங்க. ஏன்னா நம்ம இதில் கத்திரிக்காயை பிரட்டி எடுக்க போகிறோம். மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பிரட்டி எடுக்க போகிறோம். இது கூடவே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இது நல்லா கலர் மாறி வரும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு. அதோட கலர் சேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிங்க, இல்லைன்னா காரம் அதிகமாயிடும். கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள், கூடவே கொஞ்சமான அளவுக்கு மஞ்சத்தூள். இது நல்ல ஒரு கலர் கிளறி விட்டுருவாங்க. உங்களுக்கு பேர் தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க ஒரிஜினல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது கூடவே கொஞ்சமாக புளிக்கரசல் ஆட் பண்ணலாங்க. ஏன்னா நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புளிக்குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்பவுமே புளி கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கிங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். இந்த குழம்பு தேவையான தண்ணி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் குழம்பு வைக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து மசாலா நல்லா ஸ்டெப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போல், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாயை 3-4 கிள்ளி போட்டு ஒரு தாளிப்பு போடணும். பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு அப்படியே பரவாயில்ல ஊற்றி ஒரு கிளறி விட்டுலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே திரிஞ்சு ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்போ அப்டேட் ஆகும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.